ஐயா, திமுகவோட தேமுதிக இப்போ வந்து கூட்டணியில் இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேமுதிக எங்கள் பிள்ளைங்க, அவங்கள எங்கே இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என்ன டிசிஷன் எடுக்கணும் ஒரு அம்மாவா எனக்கு தெரியும். அதாவது விஜயகாந்த் வந்து உயிரோடு இருந்திருந்தால் வந்து தனிச்சு போட்டி இருந்திருப்பார். அப்போ பிரச்சனை அவர் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஸ்டாலின் இன்னைக்கு காலகட்டத்தில் வரட்டும். ஆட்சியை அப்போ பிரச்சனைங்கிறீங்கன்னா மக்கள் ஆட்சியை குறிச்சிருங்களேன். ஸ்டாலினுக்கு அந்த அளவுக்கு அந்த அறிவே கிடையாது. அது நல்ல விஷயம்தான். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம வந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இன்னைக்கு பிரேமலதா அம்மா வந்திருக்காங்க. அவங்க என்ன நோக்கத்தோடு வந்திருக்காங்கன்றது தெரியல. மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டணியை வரவேற்றிருக்காங்க. அதனால இந்த கூட்டணி 200+ பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். அரசியல் என்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டிஎம்கே கண்டிப்பாக வெற்றி பெறுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அதனுடன் வந்து கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. கலைஞர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். என் கட்சியை தோக்கடிக்கணும், என்னை சேர விடக்கூடாது, எந்த பக்கமும் என்னை வளர விடக்கூடாது, இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலேவா நீங்க அண்டாத்துறையிட்ட பழக நீங்க பெறுறீங்க. என்ன சொல்றது, விஜயகாந்த் அவர் இருந்தாப்லன்னா நேரம் வந்து தனிச்சையாக இருந்து அவர் செவிச்சு தனியாக வந்துருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு நல்லா சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கலைஞர் டிவி நாங்கள் தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா சேர்ந்துருந்து இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருக்குது. நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் போறேன்னு இப்போ உள்ள கண்ணத்தில் பார்க்கும்போது வந்து தப்பு. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற பாருன்னா இப்படி தான் வந்து அவனை வழியில். இதனால் மக்கள் நம் மீது, நம் ஆட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். வெயிட் அண்ட் சீ, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஐயா, திமுகவோட தேமுதிக இப்போ வந்து கூட்டணியில் இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது விஜயகாந்த் வந்து உயிரோடு இருந்திருந்தால் வந்து தனிச்சு போட்டி இருந்திருப்பார். யாருமே கூட்டு வச்சிருக்க மாட்டார். அவர் இல்லாததுனால அவர் செய்ய நினச்சதை வந்து டிஎம்கே கூட கூட்டு சேர்ந்து அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது மக்கள் டிஎம்கே, அதாவது ஏடிஎம்கே, அந்த திமுக அந்த தேமுதிக, அதாவது விஜயகாந்த் கட்சிக்காரங்க வந்து அதை எதிர்பார்க்குறாங்க, நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவர் இறந்துட்டதுனால வந்து அது வேறு வழி இல்லை, தனியாக நம்ம போட்டியிட முடியாதுன்றதுக்காக வந்து டிஎம்கே கூட கூட்டு வச்சுருக்காங்க. திமுகவும் தேமுதிகவும் வந்து கூட்டணியாக இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். அது நல்ல விஷயந்தான். அது மக்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய நல்ல எண்ணம் இருந்தால் கூட்டணி இன்னும் நல்லா இருக்கும். விஜயகாந்த் சார் இருந்த வரைக்குமே திமுகவோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், தனிச்சு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது அவர் இருந்திருந்தால் ஆதரிச்சிருப்பாரா, கூட்டணியில் இருந்திருப்பாரா, இல்லை தவிர்த்துருப்பாரா? அவருக்கு கட்டாயமாக ஆதரவு கொடுக்க மாட்டார். அது தெரிஞ்ச விஷயத்தான் மக்களுக்கு எல்லாருக்கும். பட் இது வந்து அவங்க முடிவு, அது நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. இப்போ திமுகவோட கூட்டணி வந்து இப்போ வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, திரும்ப வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. பொதுவாக வந்து நிறையா கட்சிகள் வருது, மக்களோட விருப்பம் அது. அன்றைக்கி காலகட்டத்தில் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் திமுக கூட ஒரு கூட்டணி வைக்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை. அவங்க வேணாம், எப்படி நம்ம அவங்க கூட கூட்டணி வைக்கலாம், அவங்க ஒரு எதிரணியாக தான் பார்த்தாங்க திமுகவை. ஆனால் அதிமுகவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஜெயலலிதா அம்மா விட்ட சவாலில் விஜயகாந்த் அப்படி இப்படின்னு பேசி அப்புறம் அவர் நான் தனித்து நின்று போராடுவேன்னு சொல்லிட்டு தனித்து நின்று கட்சி நடத்திட்டு இருந்தார். இன்றைக்கி பிரேமலதா அம்மா வந்திருக்காங்க. அவங்க என்ன நோக்கத்தோடு வந்திருக்காங்கன்றது தெரியல. வெயிட் அண்ட் சீ, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. தேமுதிகவுக்கு வந்து ஒரு அரசியலில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு பெரும் மதிப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து டிஎம்கே கூட வச்சது எதனாலனா, கேப்டன் விஜயகாந்த் இல்லாத ஒரு காரணத்தினால தான் டிஎம்கே கூட கூட்டணி வச்சுருக்காங்க. ஏன்னா டிஎம்கேன்றது ஒரு பெரிய பலம் மிக்க ஒரு அரசியல் என்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டிஎம்கே கண்டிப்பாக வெற்றி பெறுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அதனுடன் வந்து கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. என்ன சொல்கிறது, இப்போ விஜயகாந்த் அவர் இருந்தாப்லன்னா நேரம் வந்து தனிச்சையாக இருந்து அவர் செவிச்சு தனியாக வந்திருப்பாப்புல. இப்போ அவர் இல்லாத சூழ்நிலைக்காண்டி இப்போ வந்து ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து எப்படின்னா டிஎம்கேவோட ஒரு இதில் சேர்ந்துருக்காப்புல. எனக்கு என்னமோ அது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா சேர்ந்துருந்து இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருக்குது. அதனால் சேர்ந்துருப்பாப்புல. இப்போ ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா வந்து இப்போ தனியாக அங்கங்கன்னு பிரிஞ்சு ஒரு இது இல்லாமல் ஆகிப்போச்சு. இப்போ டிஎம்கே வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிலை நினச்சிக்கிறதுனால வந்து
அதில் வந்ததுனால வந்து ஒரு இது வருத்தம் தெரியுது. இப்போ உள்ள கண்ணத்தில் பார்க்கும்போது வந்து தப்புன்னு. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரினா இப்படி தான் வந்து அவனுக்கு வழி இல்லை. ஏன்னா அவங்க வந்து தனிச்சியாக நிற்கனா வந்து வாய்ப்புன்னா இப்போ இதோடு சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வாய்ப்பு வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லைங்க.